ஹாய், ஐம் கனராஜ். பெண் குழந்தைங்களை பத்த எல்லா அப்பா அம்மாக்களுமே பெண்களை வந்து அவ்வளவு பாதுகாப்பா வந்து வளர்த்துருப்பாங்க. எங்க போனாலும் பார்த்து போயிட்டுவாங்க, எங்கேயும் தனியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை வீட்டுக்குள்ளே வச்சிருந்திருப்பாங்க, வெளியே கூட விட்டுருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? அந்த காலத்துல இருந்தது ஃபுல்லாவே அடக்குமுறை, பெண்கள் அடக்குமுறை. ஆனா இப்போ பாதுகாக்க வைக்கிறது அடக்குமுறை கிடையாது, பயத்தினால. ரேப் கேஸ், பெண்கள் கடத்தல அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி அந்த மாதிரி சம்பவங்களும் இந்தியாவுல தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு ரீசனாலதான் பெண்கள் வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கான சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ ஒரு சம்பவம் வந்து இதே நிலைமையில நடந்திருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணி அப்படிங்கிற ஒரு 19 வயசு சின்ன பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, 2 பசங்க சேர்ந்து எங்க 2 இடத்துல யாராவது நீ லவ் பண்ணலனா உன்னோட நியூடா உன்னோட போட்டோ எடிட் பண்ணி ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நாங்க சென்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற அவங்க சொன்ன ஒரே காரணத்தால அந்த பொண்ணு வந்து வேற என்ன வழின்னு தெரியாம சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து உங்க வீட்டுல தங்கச்சி, அக்கா யாராவது இருந்தாங்கன்னா பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானா மாநிலம் நாலகொண்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில ராஜலிங்கம், ராஜலாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கிறாங்க. இந்த பொண்ணோட நேம் தான் கல்யாணி. இவங்க வந்து பக்கத்துல இருக்க காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க காலேஜ் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சிவா, மது அப்படிங்கிற 2 பசங்க சேர்ந்துட்டு எங்க 2 பேத்துல நீ யாராவது லவ் பண்ணி தான் ஆகணும், லவ் பண்ணலாம் சொல்லக்கூடாது, யாருன்னு சொல்லு, யாரை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா இந்த பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த பொண்ணுமே இவங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகாம இருக்குது, போன் நம்பரை மாத்துது. இப்படி என்ன பண்ணாலுமே கடைசியா அந்த 2 பசங்க சேர்ந்துட்டு எங்க 2த்துல யாரை லவ் பண்ற, யாரை லவ் பண்ற, யாரை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா டார்ச்சர் கொடுக்க 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 அந்த பொண்ணு வந்து கடைசியா சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்குது. கடைசியா ஜூலை 6ஆம் தேதி அந்த பொண்ணு உங்களோட அப்பா அம்மா வந்து வெளியில சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பொண்ணோட அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட நம்பருக்கு போன் கால் வருது. உன்னோட போட்டோ வந்து நாங்க எடிட் பண்ணி மார்பிங் பண்ணிட்டோம், நியூடா வந்து மார்பிங் பண்ணிட்டோம். இதை வந்து சோசியல் மீடியாவில் நாங்க சென்ட் பண்றதுக்குள்ள நீ வந்து எங்களை யாரை லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு, இல்லாட்டி நாங்க சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போன்ல வந்து டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றன்னு வழி தெரியாம கடைசியா பூச்சிக்கொல்லி மருந்து, உங்களோட அப்பா அம்மா வந்து விவசாயம், ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, பூச்சிக்கொல்லி மருந்தை குடிச்சு இந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணோட டெத்துக்கு காரணமான அந்த மது, சிவா 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பசங்கனால அந்த பொண்ணோட உயிரே போயிருக்குது. இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த பசங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா இவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பெண்கள் வந்து எல்லா பிரச்சனைக்கும் சூசைட் தான் சரியான தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டாலும் சரி, லவ் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைக்கும் சூசைட் தான் தேர்வுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சூசைட் ஒரு தேர்வே கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது. இந்த ஒரு வீடியோ வந்து உங்க வீட்டுல அக்கா, தங்கச்சி யாரா இருந்தாலும் கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நான் தொடர்ந்து போற வீடியோ உங்களுக்கும் சேரும்.